இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி பீட்டர் தியரி ஃபஸ்ட் இயர் நிமி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அதிக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது நிமி கொஸ்டின் தான், அவங்க தான் வெளியிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்எஸ்கியூ லெவல் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேம் த மேண்டட்டரி சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டளை குறியீட்டின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாப்னு அர்த்தம், நில்லுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நேம் த வார்னிங் சைன் சொல்லி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை குறியீட்டு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்கார்டட், பாதுகாப்பு இல்லாதது. இது வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து இந்த மாதிரி இருந்தால் ட்ரெயின் எப்போனாலும் வரலாம். அதாவது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பார்த்து போகணும், அந்த மாதிரி ஒரு சிம்பிளை குறிக்கிறதா. அடுத்த மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் சைன் கொடுத்துருக்காங்க. இது குறியீட்டின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோட்டில் வந்து இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இதான் நடக்கும் பாதை, இந்த வழியாக வந்து பாதசாரிகள் நடக்கும் பாதை. ஸோ அந்த மாதிரி சிம்பிளை குறிக்கிறது. அடுத்த நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த சிம்பிள் டொனேட்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறியீடு என்னதை உணர்த்துதுன்னா ஆம்புலன்ஸுக்கு வழி விடாக்க ஒரு பாதை. ஸோ இதனால் ஹீவே வழிவிடுன்னு அர்த்தம். அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரோட் சைன் கொடுத்துருக்காங்க. அதாவது அடையாள குறியீட்டின் சாலை குறியீட்டு அடையாளம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை குறிக்கிறது. அதாவது இவ்வளோ தூரம் இந்த சைடு போனால் பெட்ரோல் பங்க் இருக்குது, அது அல்லது இந்த சைடில் போனால் டெல்லி அந்த மாதிரி பிளேஸுக்கு போகலாம், அந்த மாதிரி இது தகவல் குறியீடு. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். ஆறாவது கொஸ்டினில் நேம் த பார்ட் ஆஃப் த ஃபைல் மார்க்டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட ஃபைலின் பாகத்தின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ நிமி கொஸ்டின் வந்து ஹீல்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து ஆன்சர் வந்து எக்ஸ் கொடுத்துருக்குறது டேங்குன்னு அர்த்தம். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். வயசின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வயசு அப்படி பார்த்தா இந்த வயசு என்ன வயசு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வயசு. ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்களை பிடிச்சி கீ அந்த மாதிரி நம்ம சாவி அந்த மாதிரி பொருட்களை நம்ம ஃபைல் பண்ணலாம். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். நேம் த பார்ட் ஆஃப் த ஹேமர் மார்க்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேமர் வந்து எக்ஸ்ன்னு குறிக்கப்பட்ட பாகத்தினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சீக் ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆங்கிள் இஸ் represented பை த சிம்பிள் ஆல்ஃபா அந்த கட்டிங் சிசில்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெட்டும் சிசில் மீது ஹாமா சிம்பிளால் குறிக்கப்பட்ட ஆங்கிள் எதுவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் குறிக்கப்பட்ட இடம் வந்து ரேக் ஆங்கிள். 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரீடிங் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்னியர் காலிப்பருடைய இங்கே ரீடிங் கொடுத்துருக்காங்க, அது என்ன அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 35.4 mm. ஸோ இங்கே ஆன்சர் வந்து எப்படி வருது வெர்னியர் காலிப்பருக்கு. மெயின் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 3ங்கிறது தெரியல, அந்த 0 தான் எடுத்துக்கணும். வெர்னியர் ஸ்கேலுடைய 0 அளவு எங்கே இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் ஸ்கேலு. நம்மளுக்கு 0 இருக்கிற இடம் வந்து 4 நம்பருக்கு முன்னால் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் உள்ள நம்பர் 3. ஸோ 3ங்கிறது நம்ம 30ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த 4 பக்கத்தில் 5 கோடு தாண்டி இருக்குது. ஸோ அதனால் 5 அதோட கூட்டினா 35,000. வெர்னியர் ஸ்கேலில் வந்து எதாவது 20 வந்து சேர்ந்துருக்கிறதுனால அந்த 20 0.02 பெருக்குன்னா 0.40 வந்துடும். ஸோ அப்போ 35.40 mm. 11வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரீடிங் ஆஃப் வெர்னியர் பெவல் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்னியர் பெவல் ப்ராடக்ட்னு அளவீடு என்னென்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 41 டிகிரி 50 மினிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மெயின் ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த ஏரா பாயிண்ட் வருங்க. இந்த ஏரா பாயிண்ட் வலது பக்கமாக இருந்தால் 0 வந்து கூட்டணும். ஏரா பாயிண்ட் வந்து ஆண்டி கிளாக்கில் இருந்தால் 180 கழிக்கணும். ஸோ இதில் மெயின் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 எத்தனாவதுல இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த 0 வெர்னியர் ஸ்கேல் 0 வந்து பார்த்திங்கன்னா 40 நம்பரில் இருக்குது. அதனால் 40 போட்டேன். அதுக்கப்புறம் 40லேருந்து ஒரு கோடு தாண்டி இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷன் வந்து ஒரு கோடுனா 1 டிகிரி, அப்போ 41 டிகிரி வந்துடுது. வெர்னியர் ஸ்கேல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 30 மினிட் வந்துடுது. 30 மினிட்டுக்கு அப்புறம் 3வது கோடு தாண்டி இருக்குது, அதாவது ஒரு கோடுக்கு 5 மினிட்டு. ஸோ 4வது கோடு 4வது கோடில் இருக்குது. 4வது கோடுனா நம்மளுக்கு ஒரு கோடு 5 மினிட்னா அதுக்கு 20 மினிட்டு. அப்போ நம்மளுக்கு 41 டிகிரி 20 30 கூட்டினா 50 மினிட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு ரீடிங் வந்து 40 டிகிரி 50 மினிட்டு. 12வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுலேருந்து மெஷர்மெண்ட் டைல் காலிப்பருடைய அளவிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 26.2 mm. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மூவபிள் ஜா இருக்குல்ல, அந்த மூவபிள் ஜா இதில் இருக்குன்னா 2க்கு அப்புறம் ஒரு கோடு இருக்குது, அது தாண்டி இருக்குது. அப்போ
நம்மளுக்கு வந்து அது 25 mm. அதுக்கப்புறம் டயல் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதில் டயலில் பாருங்கள், டயலில் வந்து 20ஆம் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 20ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 0.05 பெருக்கணும். அதாவது இந்த இதனுடைய ஒவ்வொரு கோடு இடைவெளி பார்த்தோன்னா அதில் கொடுத்துருக்கு, முள்ளுக்கு கீழே இருக்குது பாருங்கள், 0.05 mm கொடுத்துருக்கேன் ஒரு கோடுக்கு இடைவெளி. அப்போ 20 கோடுனா நம்மளுக்கு 20 வந்து நம்ம 0.05 பெருக்குனா 1 mm. அதுக்கப்புறம் இந்த 20லேருந்து எத்தனாவது கோட்டுக்கு நேரம் அந்த முள் இருக்குன்னு பாருங்கள், 4வது கோடு. ஸோ 4 வந்து 0.05 பெருக்குனா நம்மளுக்கு 0.2ன்னு வரும், 20ன்னு வரும், 20 பைசா. அப்போ 26.20 mm இதான் ஆன்சர். ஸோ இதான் கொடுத்துருக்க ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 13வது கொஸ்டின். நேம் த பார்ட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ் ஆஃப் த ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலுடைய பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருள். சி தான் ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள், இங்கே வந்து நேம் த பார்ட் ஆஃப் மார்க் ஆஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்கிராம். டி தான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள், நேம் த ஆங்குலர் மெஷரிங். இது ஒரு கோணத்தை அளக்கும் கருவி. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா யூனிவர்சல் பெவல் கேஜ். 2 மட்டும் இருந்தால் பெவல் கேஜ், 3 இருந்தால் யூனிவர்சல் பெவல் கேஜ். சி தான் ஆன்சர். அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள், இந்த ஃபைலுடைய நேம் என்னென்னு கேட்காங்க. இது எல்லாமே ரேடியஸாக இருக்கனால ரெஃப்லர் ஃபைலு. எல்லா ஃபைலுமே ரேடியஸாக இருக்கும், அதனால் ரெஃப்லர் ஃபைலு. 17வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்த வயசு வந்து என்ன வயசு பார்த்தீங்கன்னா பின் வயசு. சின்ன 3 ஜா மாதிரி இருக்கும். ஸோ கையை வச்சு வச்சுன்னா 3மே என்ன செய்யும், நகரும், டைட் ஆகும். ஸோ இது பின் வயசு. 18வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த பார்ட் ஆஃப் எக்ஸ்னு கேட்டிருக்கோம். இது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிக்கப்பட்ட எக்ஸ் வந்து அன்வில். ஏ தான் ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள், இதோடைய எக்ஸுடைய பார்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுடைய பார்ட்ஸ் வந்து பாயிண்ட் ஆங்கிள். டி தான் ஆன்சரு. 20வது கொஸ்டின் பாருங்கள், நேம் த பார்ட் மார்க் எக்ஸ். வெர்னியர் காலிப்பர் எக்ஸ் குறிக்கப்பட்ட அந்த வெர்னியர் காலிப்பர் எக்ஸ் தெரியும், டெப்த் பார். சி தான் ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள், ஸோ இதில் எக்ஸ்னு கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸ் கேஜி, இந்த சர்ஃபேஸில் எக்ஸ்னு கொடுக்கப்பட்ட என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்னக்கு. பி தான் ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் செட்டு. ஸோ இந்த காம்பினேஷன் செட்டில் எக்ஸ்னு கொடுக்கப்பட்ட என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரொடக்டர் கட்டு. டி தான் ஆன்சரு. 23வது கொஸ்டின் பாருங்கள், இந்த டேட்டம் இது வந்து என்ன டைப்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே எஜ்லேருந்து வருதுன்னா இது எஜ் டேட்டம். ஏ தான் ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள், இந்த பேரல் பிளாக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக். இந்த படத்தில் இருக்கிற நேம் வந்து அட்ஜஸ்டபிள் பேரல் பிளாக். 25வது கொஸ்டின் பாருங்கள், இந்த ட்ரில்லில் வந்து எக்ஸன் கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸு. ஏ தான் ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள், இது என்ன ட்ரில்லிங் மிஷினில் வந்து எக்ஸ்னு கொடுக்கப்பட்ட பார்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரில் ஜக்கு. ஏ தான் ஆன்சரு. 27வது கொஸ்டின் பாருங்கள், ஸோ இதில் வந்து மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அவுட் சைடு மைக்ரோமீட்டர். இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் எக்ஸ்னு கொடுக்கப்பட்ட பாகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திம்பிள். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 28வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அவுட் சைடு மைக்ரோமீட்டர் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோமீட்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 இருக்குது. எல்லா அவுட் சைடு மைக்ரோமீட்டர் சின்னது பார்த்தீங்கன்னா 0 to 25 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 to 75னா சார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 50 கூட்டிக்கணும். மைக்ரோமீட்டர் சைஸ் வந்து 50 ஃபஸ்ட் நம்ம கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்கேலும் திம்பிள் ஸ்கேலும் எடுக்கணும். இப்போ மெயின் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, மெயின் ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்குது. ஸோ 13. அதுக்கப்புறம் கீழே 13 தாண்டி கீழே ஒரு கோடு தெரியுது. அப்போ கோடு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு 50 பைசா. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், கீழே ஒரு கோடு தெரிஞ்சிச்சுன்னா அது 0.5 50 பைசா கூட்டிக்கணும். திம்பிள் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா 13. ஸோ 13 × 0.01 பெருக்குன்னா 13 பைசான்னு வந்துடும். ஸோ அப்போ மைக்ரோமீட்டர் சைஸ் வந்து 50, மெயின் ஸ்கேல் 13, மெயின் ஸ்கேல் சப்டிவிஷன் வந்து ஒரு கோடு தெரிஞ்சால் 50 பைசா, திம்பிள் ஸ்கேல் வந்து 13 பைசா. இது எல்லாத்தையும் கூட்டினா 63 69 63 mm. ஸோ 29வது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஒரு வெர்னியர் ஹைட்டு கேஜி. இதில் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபைன் அட்ஜஸ்டிங் ஸ்லைடு. ஸோ டி தான் ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள், இந்த வயசு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன வயசு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்குது. இந்த பின்னு மாதிரி இருந்தால் குயிக் ரிலீஸிங் வயசு. இது பேர் வந்து குயிக் ரிலீஸிங் வயசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 31வது கொஸ்டின். இதில் வந்து ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலில் எக்ஸ்னு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சேஃப் ஏஜ், இல்லைன்னா ஹேண்ட் ஃபைல்னு சொல்லலாம், சேஃப் ஏஜ். 32வது கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து இதனுடைய ஆப்ரேஷன் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிளாட்னஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ செக்கிங் த பிளாட்னஸ். பி தான் ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள், நேம் த ஃபைல் ஷோன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபைல்னு கேட்குங்க. இது வந்து இந்த ஃபைலின் பெயர் வந்து டிங்கர் ஃபைல். பி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள்,
இந்த வந்து சிசிலினுடைய நேம் என்னன்னு கேட்காங்க. இது வந்து வெப் சிசில். இது வந்து ட்ரில் போடுற எல்லாத்தையும் செயின் ட்ரில்லிங் போட்டு நம்ம சிசில் பயன்படுத்துவோம். இது வந்து வெப் சிசில். பி தான் ஆன்சர். 35வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஹேமருடைய பெயர் என்னென்னு கேட்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஹேண்டிலுக்கு கிராஸாக இருக்குது, அதனால் கீழே பக்கம் அந்த பீன் வந்து கிராஸாக இருக்கிறதுனால அது கிராஸ் பின் ஹேமர். சி தான் ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டெப்த் மைக்ரோமீட்டர் எக்ஸு என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த டெப்த் மைக்ரோமீட்டர் எக்ஸ்னு பார்த்தா இதுதான் லாக்கு. பி தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். இது ட்ரில்லிங் மிஷினுடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இது வந்து பில்லட் ட்ரில்லிங் மிஷின். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டினில் இது வந்து ஒரு அவுட் சைடு மைக்ரோமீட்ரு. இது பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்து மைக்ரோமீட்ரு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஆன்சர் வந்து 0.359 இன்ச்சஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ 0 தான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ 0ல் தான் ஆரம்பிக்குது. அப்போ 1 இன்ச்சஸ் வரல நம்மளுக்கு. அப்போ 0 ஆரம்பிக்கும். 0 × 1 0 தான். அப்புறம் மெயின் ஸ்கேல் நம்மளுக்கு 3 தெரியுது. அப்போ 3னா நம்மளுக்கு வந்து 3 × 0.100 அதை பெருக்குனா 300. அப்புறம் கீழே ஒரு கோடு தெரியுது. கீழே ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா. ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை கோடு தெரியுது பாருங்கள். 2வது கோடு நம்ம தாண்டி இருக்குது மைக்ரோமீட்டரில். ஸோ நம்மளுக்கு 2வது கோட்டை தாண்டி தான் நிற்கிது. அது நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும். 0 வந்து 9வது கோட்டுக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம 0 வந்துட்டு, அப்போ 0 வந்துட்டுனா ஒரு கோடு வந்து கேப் வந்து 25. 3க்கும் 4க்கும் உள்ள ஃபஸ்ட்டு கோடு 25. அடுத்த கோடு நம்மளுக்கு தாண்டி தான் இருக்குது. 0வை தாண்டிட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது அந்த 2வது கோடு தெரியும். அப்போ 0.0 அது 0.025 பெருக்குனா நம்மளுக்கு 0.050 கிடைக்கும். அப்புறம் திம்பிள் ஸ்கேல் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இருக்குது. ஸோ 9 வந்து 0.001 பெருக்குனா அப்போ 0.009. இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 0.359 இன்ச்சஸ்ன்னு வந்துடும். 39வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து வெர்னியர் காலிப்பர் ரீடிங் கேட்டு அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஸ்கேலில் 0, இங்கே வெர்னியர் ஸ்கேலில் 0 இருக்குது. அது நம்பர் 3 நம்மளுக்கு தெரியல. அப்போ அந்த 3 நம்ம போட்டுரும். 3 × 10 30. ஸோ அதுக்கப்புறம் 0 கோடு இதில் இருக்குது, 5 தாண்டி இருக்குது. அப்போ 5. அதுக்கப்புறம் எங்கே சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலில் 25. இந்த 25 0.02 பெருக்குனா 0.50 பைசா வரும். அப்போ 35.50 mm தான் ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு வி பிளாக். இந்த வி பிளாக் பேர் என்னென்னு கேட்காங்க. ஸோ இது சிங்கிள் லெவல் சிங்கிள் குரு வி பிளாக்கு. பி தான் கரெக்டான ஆன்சர். 41வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ஒரு காம்பினேஷன் செட்டு. இந்த காம்பினேஷன் செட்டில் எக்ஸு கொடுத்துருக்காங்க. இது என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைப்பர். பி தான் கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து சிசில் கொடுத்துருக்காங்க. சிசில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆல்பா பீட்டா காமா. ஸோ இதில் ஆல்பா வந்து என்னென்னு கேட்காங்க. ஆல்பா இருக்கிற பகுதி கீழ் பகுதி அது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். டி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலுடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இது வந்து ரோட்ரி ஃபைல். ரவுண்டாக இருந்தால் கூம்பு மாதிரி இருந்தால் ரோட்ரி ஃபைல். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து வெர்னியர் பெவில் ப்ரோடக்ட் ரீடிங் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் பாருங்கள். மெயின் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு ஏரா பாயிண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அது 180 நம்ம கழிக்கணும் டிகிரிலேருந்து. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி பார்த்திங்கன்னா 0லேருந்து இந்த வெர்னியர் ஸ்கேல் 0 இதில் இருக்குன்னா 20 ஃபஸ்ட் நம்பர் தெரியும். 20 டிகிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது 2 கோடு தாண்டி தான் இருக்குது. அப்போ 1 டிகிரி போட்டுருங்க. 2 டிகிரி. அப்போ 22 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 0 வெர்னியர் ஸ்கேலில் வந்து எதில் இணைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 30 இணைஞ்சிருக்கு. அப்போ 30 மினிட் தான். அப்போ 30 மினிட் போட்டாச்சு. சப்டிவிஷன் கிடையாது. அப்போ 30 மினிட் போட்டு இதெல்லாம் கூட்டினா 22 டிகிரி 30 மினிட்டு. ஸோ இந்த இதை வந்து நம்ம 180 டிகிரியில் கழிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஏன்னா ஏரா பாயிண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது பண்ணிட்டோன்னா ஸோ 180லேருந்து 22 டிகிரி 30 மினிட்டை கழிச்சா 157 டிகிரி 30 மினிட்டு தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். 45வது கொஸ்டின் பாருங்கள். மைக்ரோமீட்டருடைய இன்ச்சஸில் ரீடிங் எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 0 1 வரல. அப்போ வந்து மெயின் ஸ்கேல் வந்து 0 தான். அப்போ மெயின் ஸ்கேலில் வந்து சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 தாண்டி இருக்குது. அதாவது 7 நம்பர் இருக்கிறனால நம்ம 7 7.5 7க்கு அப்புறம் நடுக்கோடை தாண்டி இருக்குது. அப்புறம் 7.5 7.5 0.100 பெருக்குனா 750. நம்மளுக்கு கீழே ஒரு கோடு தெரியுது. அது வந்து 25 0.025 ஒரு கோடு பெருக்குனா
நம்மளுக்கு 0.025 வரும். அதுக்கப்புறம் திம்பிள் ஸ்கேல் டிவிஷன் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 12 இருக்குது. அதை 12 0.001 பெருக்குனா நம்மளுக்கு 0.012 வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 0.787 இன்ச்சஸ்னு வரும். 46வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வாட் இஸ் த நேம் ஆஃப் த பெடஸ்ட்ரியல் கிரைண்டர், இது எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டூல் ரெஸ்ட்டு ஏ தான் கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 47 கொஸ்டின் இந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலோட நேம் என்னன்னு கேட்காங்க. ஸோ இது என்ன நேம் பார்த்தீங்கன்னா ரேஸ்கட் ஃபைலு. அதுக்கப்புறம் 48வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்த கேஜ், இது என்ன ஆங்கிள் கோணத்தை அளக்க பயன்படும் இது கேஜ். இது வந்து பெவல் கேஜ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 இருந்தால் பெவல் கேஜ், 3 இருந்தால் யூனிவர்சல் பெவல் கேஜ். 49வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து ஹேமரும் எக்ஸும் கொடுத்துருக்கு. பீன், இதுக்கு ஏ ஆன்சர், பீன் தான் ஆன்சர். 50வது கொஸ்டின் பாருங்கள். மைக்ரோமீட்டர் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மைக்ரோமீட்டர், டெப்த் மைக்ரோமீட்டர். 51வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஒரு டேப் ரெஞ்சு, இந்த டேப் ரெஞ்சு பெயர் என்னென்னு கேட்காங்க. இது சாலிட் டைப் டேப் ரெஞ்சு. பி தான் கரெக்டான ஆன்சர். 52வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்னியர் கழிப்பில் இன்ச்சு கிராஸும் கொடுத்துருக்காங்க. இன்ச்சஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெர்னியர் ஸ்கேலில் வந்து 0 வந்து எங்கே இருக்குன்னா 2க்கு முன்னால் இருக்குது. அப்போ 1 தாண்டி இருக்குது. அப்போ 1 இன்ச்சஸ்ஸு. மெயின் ஸ்கேலில் வந்து 1 இன்ச்சஸ்ஸு 0, அதாவது 1.00 போட்டுடணும். அப்போ மெயின் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கும் 5க்கு நடுவில் 4.5 தாண்டிட்டு, அப்போ 4.5ங்கிறது 0.100 பெருக்கு 450. அதுக்கப்புறம் நம்ம வெர்னியர் ஸ்கேல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வெர்னியர் ஸ்கேல் 9வது இடத்துல இருக்குது. அப்போ 9 × 0.001 பெருக்குனா 0.009. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா 1.459 இன்ச்சஸ்ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். 53வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு வி பிளாக் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிளாக், வி பிளாக்னா டபுள் லெவல் சிங்கிள் குரூவ் வி பிளாக். ஸோ ஆன்சர் சி தான் ஆன்சர். 54வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இதில் எக்ஸுன்னு கொடுக்க எக்ஸ்னு என்னென்னு ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஸ்பிண்டில் கட்டு. டி தான் கரெக்டான ஆன்சர். 55வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து சீட் மெட்டல் கட் பண்ணுறதுக்கு லிவர் ஷேரு. இது வந்து இதில் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லோவர் பிளேடு. ஸோ மேலே இருக்கிறது வந்து அப்பர் பிளேடு. இது வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். 56வது கொஸ்டின் பாருங்கள். இந்த சீட் மெட்டல் வேலையின் பெயர் என்னென்னு கேட்காங்க. இது வந்து என்ன பெயர் பார்த்தா குரூவிங். இதுக்கு பேர் ஏ. ஸோ ஒரு சீட் மெட்டல் பெண்டிங்கை மடிக்க பயன்படும் குரூவிங். 57வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ரிவிட்டு. இந்த ரிவிட்டுடைய எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வந்து நம்ம ஹெட்டு. ஸோ கீழே, அதாவது ஃபுல்லாக இருக்கிறது டயா, கீழே இருக்கிறது டெய்லு. 58வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ரிவிட்டிங். இந்த ரிவிட்டு என்ன குறைபாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிவிட் வந்து ஹெட்டு வந்து சென்டரில் இல்லை. ஸோ ரிவிட் கட் நாட் சென்டர் வித் ஷாங்குக்கு சென்டரில் இல்லை. சி தான் ஆன்சர். 59வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சீட்டை வந்து கட் பண்ணுறது. இதில் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்னு கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பு. பி தான் கரெக்டான ஆன்சர். 60வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ உங்கள் சீட் மட்டும் மடிச்சிருக்காங்க. இந்த நாச்சுக்கு என்ன பெயர்னு கேட்காங்க. இது வந்து ஸ்கொயர் நாச்சு. சி தான் கரெக்டான ஆன்சர். 4 பக்கம் மடித்ததுனால. 61வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ரிவிட்டுடைய என்ன ஃபால்ட்டுன்னு கேட்காங்க. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிவிட்டுக்கு மேலேயும் கீழேயும் கேப் இருக்குது மெட்டலில், பனிப்பொருளில். ஸோ கேப் இருக்கிறதுனால ஸோ டயா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பெருசாக போட்டிருக்காங்க. சென்டரில் இல்லை. ஸோ ஹோல்ஸுக்கு சென்டரில் இல்லை, விலகி இருக்குது. அதனால நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் கேப் தெரியுது சீட்டில். ஸோ ஹோல்ஸ் ஆன் த பிளேட் ஆர் நாட் இன் லைனு. டி தான் கரெக்டான ஆன்சர். 62வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 62வது கொஸ்டினில் வந்து சீட் மெட்டல் ஒர்க்கில் வந்து இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையின் பெயர் கேட்காங்க. இது வந்து ரவுண்டு பாட்டம் ஸ்டேக்னு அர்த்தம். டி தான் கரெக்டான ஆன்சர். 63வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து சீட்டை வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின் பண்ணியிருக்க சீட்டுடைய பெயர் தான் என்னென்னு கேட்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ இது 2 சீட்டு மேலே சீனு போட்டு பார்த்திங்களா, இது 2 தான் நம்ம 2 சீட்டையும் சேர்த்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, இணைச்சிருக்காங்க. ஸோ டபுள் குரூவ் ஜாயின்னு பேர். டி தான் கரெக்டான ஆன்சர். 64வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு சீட்டு மெட்டலுடைய டூல் இது இருக்குது. சப்போர்ட் பண்ணக்கூடிய கருவி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஹால்பூன் ஸ்டேக்கு, இதுக்கு பேர். சி தான் கரெக்டான ஆன்சர். 65வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிவிட் டிஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிவிட்டில் வந்து ரேடியஸ் கரெக்டாக இருக்குது. மேலே ரிவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண இடத்துல கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவிட்டுடைய லென்த் வந்து அதிகமாக இருக்குது, ஷாங்குடைய லென்த் அதிகமாக இருக்குது, அதான் காரணம். ஸோ டூ மச் அலவன்ஸ் ஆஃப் த ஷாங். பி தான் கரெக்டான ஆன்சர். 66வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேக்குங்க. இது என்ன ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுன்னல் ஸ்டேக்கு. சி தான் கரெக்டான ஆன்சர். 67வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா
சீட்டு மெட்டலில் ஹோல்ஸ் நடுவில் ஏன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த துளையினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராக்கை வந்து அரெஸ்ட் பண்ணக்கு தான், அடைக்கைக்கு தான் பயன்படுது. ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 68வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 68வது கொஸ்டினில் சீட்டை வந்து ரிவீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நடுவில் வந்து கேப் மாதிரி விரிஞ்சிட்டு வருது. ஸோ இது எதுக்காக அந்த குறைபாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேட் வந்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணல. இம்ப்ராப்பர் ஜாயிண்டிங் ஆஃப் த பிளேட் வந்து தவறாக இணைக்கப்பட்டிருக்கு, சரியாக இணைக்கலை. 69வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேரிங் மிஷினுங்க, வெட்டுங்கருவி. இதில் சீட்டு மெட்டில் வெட்டுங்கருவி தான். இதில் வந்து எக்ஸும் கொடுக்கப்பட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்பர் பிளேடு, கீழே உள்ளது லோவர் பிளேட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இதுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். 70வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிட்டிங் வந்து எக்ஸ்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காக்லிங் டூல் தான். இதுக்கு ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து என்னென்னா இந்த கேப்பை அடைக்க பயன்படும். இந்த சீட்டில் வந்து ரிவிட்டோடைய கேப்பை அடைக்க பயன்படும் டூல் தான் காக்லிங் டூல். 71வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ரிவிட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன ஃபால்ட்டுன்னு கேட்காங்க. கீழே உள்ள ரிவிட்டு கட்டு வந்து பெருசாக இருக்குது, மேலே உள்ள ரிவிட் சிறுசாக இருக்குன்னா நம்ம லென்த்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஷேங்குடைய லென்த்து குறைவாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2 லிட்டில் அலவன்ஸ், ஏ தான் கரெக்டான ஆன்சர். 72வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரிவிட்டிங்கில் எக்ஸு கொடுத்துருக்காங்க. இது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லரிங் டூல். இது வந்து நெருக்குறாங்க, அதாவது கேப் தெரியாமல் டைட்டாக நெருக்குக்கு பயன்படுறது. அது ஸோ ஃபுல்லரிங் டூல். 73வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சீமுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லேப் சீம் தான். ஸோ மேலே அடிக்க வச்ச மாதிரி இருக்குது, மேலே உட்கார வச்சுருக்காங்க, அதனால் லேப் சீமும் ஏ தான் ஆன்சர். 74வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து வெல்டிங் டிபெட். இது வெல்டிங்குடைய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் ஃபியூஷன், இணைப்பு இல்லாமல் இருக்குது, நடுவில் கேப் இருக்குது, மேலே மட்டும் இணைஞ்சிருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக லாக் ஆகலை. ஸோ லாக் ஆஃப் ஃபியூஷன், பி தான் கரெக்டான ஆன்சர். 75வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஆர்க் வெல்டிங் கொடுத்து ஜாயிண்ட். இது என்ன ஆர்க் வெல்டிங்கில் என்ன ஜாயின்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ப் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட்டு. கார்னரில் ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் பாதி தான் வெல்டிங் அடிக்காங்க. அப்போ ஹால்ப் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட்டு, சி தான் ஆன்சர். 76வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்டிங் பிளான்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சேஃப்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாயு சூடான காற்றை வந்து என்ன செய்யுது, வெளியேற்ற பயன்படுறது தான். இது எஸ்கஸ் டஸ்ட்டு கேப்சர் ஃபியூசஸ் அண்ட் காசஸ், டி தான் கரெக்டான ஆன்சர். 77வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸு வந்து கொடுக்கப்பட்ட பாகம் வந்து சேஃப்டி பிளாக். ஸோ இது வந்து சிலிண்டரில் வெல்டிங்கில் சிலிண்டர் அடிக்கிற இடத்துல இதில் வந்து சிலிண்டரில் அடியில் இருக்கிறது சேஃப்டி பிளாக், ஏ தான் கரெக்டான ஆன்சர். 78வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் குறைபாடுடைய படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன வெல்டிங் குறைபாடுன்னு கேட்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கட்டு, கீழே வந்து அந்த ஜாபு கீழேயே இறங்கிடும். ஸோ அண்டர் கட்டு, ஏ தான் ஆன்சர். 79வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நாசில் கொடுத்துருக்காங்க, இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்டிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுனா ஆக்சிஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வால்வு. ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். 80வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து வெல்டிங்கில் இது பிபியுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டு ஸ்க்ரீன், வெல்டிங் ஹேண்டு ஸ்க்ரீன், சி தான் கரெக்டான ஆன்சர். 81வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸுடைய நேம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, செங்குத்தாக அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு பார்ட்ஸு. 82வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ரீமல் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கெலிக்ஸ் ஆங்கிள், சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த எக்ஸு கொடுக்கப்பட்ட நேம் என்னென்னு கோணத்தின் பெயர்னு பார்த்தீங்கன்னா கெலிக்ஸ் ஆங்கிள். 83வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டுடைய எக்ஸுடைய இது பார்த்தீங்கன்னா பிச்சு, சி தான் ஆன்சர். ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிற அளவு வந்து பிச்சுன்னு சொல்லுவோம், சி. 84வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து ட்ரில் புட்டி எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் கிளியரன்ஸ் ஆங்கிள், இது டி தான் கரெக்டான ஆன்சர். 85வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ உங்கள் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர், இதுக்கு பேர். இது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கிறதுனால ஸ்டார் வீல் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவாங்க. ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். 86வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ். இதில் எக்ஸ்னு ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், இதுக்கு பேர். இது ஏ தான் கரெக்டான ஆன்சர். 87வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வெறும் மைக்ரோமீட்டருடைய எக்ஸ்னு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திம்பிள். ஸோ இது வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். 88வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டட்டு வந்து உடஞ்சிருக்கு உள்ள, அது வெளியே எடுக்காங்க. ஸோ அது எதை வச்சு எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சு வச்சு எடுக்காங்க. பஞ்சு ஹேமர் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க,
ஸோ டேப் உடஞ்சிட்டுனா இந்த ஒரு டேப் உடஞ்ச டேப்பை த்ரெட்டு போடும்போது டேப் உடஞ்சிட்டுனா நம்ம இந்த மாதிரி என்ன செய்வாங்க, பஞ்சு வச்சு எடுக்கலாம். பஞ்சு ஹேமர், அதாவது பிரிக் பஞ்சு மெத்தடில் எடுக்கலாம். 89வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஆங்கிள் கேட்காங்க. ஸோ இது வந்து ரீமர் கீழே இருக்குது. இந்த பெயர் என்ன கேட்காங்க, எக்ஸனுடைய பெயர். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரேக் ஆங்கிள். 90வது கொஸ்டின் பாருங்கள். இந்த ரீமருடைய வகை என்ன பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஸ்டாரு, இந்த மேலே வந்து டேப்பர் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஹேண்ட் ரீமர். ஏதான் ஆன்சர். 91வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்பர். இது ட்ரில் ஜக்கில் இதை பொறுத்து தான் நம்ம ஸ்பிண்டில் என்ன செய்வோம், மாட்டுவோம். 92வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரில் ஹோல் வந்து இதனால் என்ன பாதிப்புனா, ட்ரில் ஹோல் பெருசாகும், ஓவர் சைஸ் ஹோல் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து சென்டரில் இல்லை, லிப் வந்து அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓவர் சைஸ் ஹோல் ஆகும். 93வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய இது என்னென்னு கேட்காங்க. ஸோ இது வந்து என்ன நேம், எக்ஸ் கொடுத்துருக்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ். சீதா ஆன்சர். 94வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ 94வது கொஸ்டின் த்ரெட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவுடைய எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் ஆங்கிள், கோணம், த்ரெட்டுடைய கோணம் தான் கொடுத்துருக்காங்க. டி தான் ஆன்சர். 95வது கொஸ்டின் பாருங்கள். இந்த டூலுடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கவுண்டர்சிங் வித் பைலட். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். 96வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த வேலையின் பெயர் என்னன்னு கேட்காங்க. இது வந்து ட்ரில் போட்ட பிறகு நம்ம இது போடுவாங்க. ஸோ இது வந்து கவுண்டர் போரிங். டி தான் கரெக்டான ஆன்சர். 97வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெர்னியர் மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்னியர் மைக்ரோமீட்டரில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வெர்னியர் டிவிஷன். டி தான் கரெக்டான ஆன்சர். 98வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டெலஸ்கோபிக் கேஜ். இந்த டெலஸ்கோபிக் கேஜில் வந்து எக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது டெலஸ்கோபிக் லெக்குன்னு சொல்லுவாங்க. டி தான் கரெக்டான ஆன்சர். 99வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு டூல் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இது கவுண்டர்சிங் டூல். ஸோ சி தான் ஆன்சர். 100வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ட்ரில் பிட்டு கொடுத்துருக்காங்க. இது கோணத்துடைய பெயர் என்னன்னு கேட்காங்க. இது வந்து பாயிண்ட் ஆங்கிள். சி தான் ஆன்சர். 101வது கொஸ்டின் பாருங்கள். இது ரீமருடைய கீழ்ப்பக்கம். ஸோ நம்ம ரீமருடைய கீழ்ப்பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பேஸ். ஏ தான் ஆன்சர். 102வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து டை கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன டைம் கேட்காங்க. இது வந்து பாதி இருக்கிறதுனால ஹால்ப் டை. பி தான் கரெக்டான ஆன்சர். 103வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டெலஸ்கோபிக் கேஜ் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் மேலே உள்ளது எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் லாக். சி தான் கரெக்டான ஆன்சர். 104வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட்டு வந்து புரோக்கன் ஆகிட்டு அது எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய முறை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸி அவுட் முறையில் வந்து வெளியெடுக்கலாம் உடஞ்ச ஸ்டட்டை. ஜே தான் ஆன்சர். 105வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷினு. இதில் இருக்க எக்ஸு கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெவல் பினியன். பி தான் கரெக்டான ஆன்சர். இது ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின். இந்த ஆசாரிலாம் வச்சுருப்பாங்களே மரத்தில் ட்ரில் போடுறது. 106வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு ஹேண்ட் ரிமர். இந்த ஹேண்ட் ரிமரில் எக்ஸு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா டேப்பர் லீட் ஆங்கிள். டி தான் கரெக்டான ஆன்சர். 107வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சா டூத் த்ரெட்டு. டி தான் கரெக்டான ஆன்சர். 108வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டில் வந்து எக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள். டி தான் கரெக்டான ஆன்சர். 109வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ஆப்ரேஷனில் பயன்படுத்துகிற டூலு. இது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ட்ரெஸ்ஸர். முன்பகுதியில் வந்து டைம் அண்ட் இருக்கும். ஸோ அதனால் டைம் அண்ட் ட்ரெஸ்ஸர். 110வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து வெறும் மைக்ரோமீட்டர் ரீடிங் இது பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரில. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா 9, 5க்கு அப்புறம் 4 கோடு இருக்கனால 9. ஸோ 9 நம்ம 1 பெருக்குனா 9.00. சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கோடு கீழே தெரியுது. ஸோ கீழே தெரிகிற கோடு தெரிஞ்சால் நம்மளுக்கு 0.5 பெருக்குனா 500. அதாவது ஒரு கோடு அரை கோடு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 0.500. திம்பிள் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46. 0.01 பெருக்குனா நம்மளுக்கு 0.460 வரும். அதுக்கப்புறம் வெர்னியர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 3. அப்போ 3 × 0.001 பெருக்குனா நம்மளுக்கு 0.003 கிடைக்கும். இந்த எல்லா 4ஐயும் கூட்டினா 9.00
9.963 mm வரும். அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். 111வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து என்ன கேஜுன்னு கேட்காங்க. இது வந்து 2 பக்கம் சுமாலாக சின்ன பால் மாதிரி ஒரு இது இருக்குது, சைக்கிள் உள்ள குண்டு மாதிரி. ஸோ அதனால் ஸ்மால் ஹோல் கேஜ், இதுக்கு பேர். பி தான் கரெக்டான ஆன்சர். 112வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஃபிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோல்ஸை விட சாஃப்ட் வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு சிறுசாக இருக்குது. அப்போ அது கிளியரன்ஸ் ஃபிட்டு. ஒருவேளை ஹோல்ஸோட சாஃப்ட் பெருசாக இருந்தால் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. இங்கே சிறுசாக இருக்கிறனால கிளியரன்ஸ் ஃபிட்டு. 113வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டூல்ஸ்னு பேர் என்ன கேட்காங்க. இது வந்து பிளாட் ஸ்க்ராப்பர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 114வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு டயல் கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த டயல் கேஜ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஞ்சர். டி தான் கரெக்டான ஆன்சர். 115வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கேயும் ஒரு டயல் கேஜ் கேட்டிருக்காங்க. டயல் கேஜில் வந்து ஒரு இது மார்க் பண்ணியிருக்காங்க, முள்ளு மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாயிண்டர். சி தான் கரெக்டான ஆன்சர். 116வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் டயல் கேஜும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த அளக்கும் கருவியும் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ கீழ்ப்பக்கம், அதாவது மேலங்கிலையும் போச்சுன்னா பிளஞ்சர் டைப்பு, சைடு போச்சுன்னா லிவர் டைப்பு. டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் லிவர் டைப் தான் ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். 117வது கொஸ்டின் பாருங்கள். இந்த பிட்டுடைய பேர் என்ன கேட்காங்க. அதாவது ஹோல்ஸை விட சாஃப்ட் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. டி தான் கரெக்டான ஆன்சர். 118வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்க்ராப்பர்னு பார்த்தீங்கன்னா ஹால் ப்ரௌண்ட் ஸ்க்ராப்பர். சி தான் ஆன்சர். 119வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலஸு. சி தான். இது எக்ஸு கொடுத்துருக்க பார்ட்ஸ் வந்து ஸ்டைலஸு. சி தான் ஆன்சர். 120வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு குறிக்கப்பட்ட ஹோல் பேசிஸ் சிஸ்டத்தில் என்னென்னு கேட்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாலரன்ஸ்னு அர்த்தம். குறைந்தபட்ச எல்லைக்கும் குறைந்தபட்ச எல்லைக்கும் உள்ள இடைவெளி டாலரன்ஸ். ஏ தான் ஆன்சர். 121வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸுக்கும் லார்ஜ் மேக்ஸிமம் சைஸுக்கும் உள்ள இது என்ன கேட்காங்க. இது என்ன வகையான டைப் ஃபிட்டுன்னு கேட்காங்க. இது கிளியரன்ஸ் ஃபிட்டு. ஸோ நம்மளுக்கு ஹோல்ஸ் பெருசாக இருக்குது, சாஃப்ட் சிறுசாக இருக்குது, கிளியரன்ஸ் ஃபிட்டு. குறைந்தபட்ச எல்லைக்கும் குறைந்தபட்ச இடைவெளிக்கும் உள்ள அளவு வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு கிளியரன்ஸ் ஃபிட்டு தான். 122வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் கிளாம்ப். டி தான் ஆன்சர். 123 கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து இதில் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன இது பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் இதுக்கு பேர். ஸோ பேசிக் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் லிமிட்டாக சைஸும் உள்ள இடைவெளி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பர் டிவிஷன். டி தான் ஆன்சர். 124வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து சின்ன ஹோல்ஸுக்கு பெரிய ஹோல்ஸுக்குள்ள இடைவெளி என்னென்னு கேட்காங்க. இது வந்து டாலரன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து பி தான் ஆன்சர், டாலரன்ஸ் ஜோன். 125வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஸ்க்ராப் ரோஜி. இது என்ன ஆப்ரேஷன்? இது ஆப்ரேஷன் பண்ணுறது ஸ்க்ராப்பிங். சி தான் ஆன்சர். 126வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பேர் என்ன கேட்காங்க. இது வந்து ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் தான் இது. ஸோ இது வந்து த்ரெட்டுடைய இதை அளக்க பயன்படுது. 127வது கொஸ்டின் பாருங்கள். லேத் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த லேத் மிஷினில் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சென்டர் டு சென்டர் லென்த் அளக்க பயன்படுது. லென்த்து பிட்வீன் சென்டர், மையங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்க பயன்படுது. 128வது கொஸ்டின் பாருங்கள். இது லேத்து டூல்ஸு என்னென்னு கேட்காங்க. இது டாப் ஸ்லேடு. எக்ஸ் குறிக்கப்பட்ட இடம் வந்து டாப் ஸ்லேடு. 129வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து இது லேத்து ஜக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திரிஜா ஜக்கு. இந்த திரிஜா ஜக்கில் உள்ள ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. குரோன் வீலுக்கு பேர். இதுக்கு பேர் வந்து குரோன் வீல். டி தான் ஆன்சர். 130வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க லேத்தில். இது என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர்கட் ஷோல்டர். டி தான் ஆன்சர். 131வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேத்து மிஷினில் ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்ட்ஸ்னால் லீட்ஸ்க்கு கீழே இருக்கிறது ஒரு இது சாஃப்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீடு சாஃப்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஃபீடு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பயன்படுது. சி தான் ஆன்சர். 132வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா திரிஜா ஜாக்குடைய பார்ட்ஸ் என்னென்னு கேட்காங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் ஜா. ஸோ கொடுக்கப்பட்ட இது வந்து எக்ஸ்டர்னல் ஜா. டி தான் ஆன்சர். 133வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு லேத்து ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீகுரு ஆப்ரேஷன் நடக்குது. பி தான் ஆன்சர். 134வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பெயர் என்னன்னு பார்க்காங்க. இதுவும் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் தான் இந்த படம். முன்னால் அன்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பி மாதிரி இருக்கும், இன்னொரு வந்து ஊச்சா இருக்கும். ஸோ பள்ளமாகவும் ஊச்சாகவும் இருந்தால் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்ரு. 135வது கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ இந்த லேத்து இதுதான் லேத்து சென்ட்ரல் லேத்துடைய பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்ட பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரான் தான் ஆன்சர். 136வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா லேத்தில் வந்து லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன லிவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைரக்ஷன் லிவர் தான். ஊட்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற கிளாக் வைஸாக நகரணுமா ஆன்டி கிளாக் நகரணுமான்னு பார்க்குறதா. அப்போ இது வந்து ஃபீடு டைரக்ஷன் லிவர் தான். 137வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த லேத்தில் வந்து பெட்டில் இருந்து அந்த சென்ட்ரு லைவ் சென்ட்ருடைய தூரம் என்னென்னு கேட்காங்க. இது வந்து சென்ட்ரு ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. பி தான் கரெக்டான ஆன்சர். 138வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஜுடைய பெயர் என்ன கேட்காங்க. இது ஸ்க்ரூ பிச்சு கேஜ், அதாவது பிச்சு கேஜும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். 139வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி டெக்னிக் கொடுத்துருக்காங்க. இது என்ன தொழில்நுட்ப இணைப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுலிங் தான் ஆன்சர். 140வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து ஒரு போல்டுடைய டைப் கொடுத்துருக்காங்க. இது என்ன அடையாளப்படுத்த சொல்கிறாங்க. இது என்ன போல்டுடைய வகைன்னு பார்த்தீங்கன்னா போல்டு வித் கிளியரன்ஸ் ஹோல் தான் கரெக்டான ஆன்சர். 141வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசம்பிளி டெக்னிக்குடைய படம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இணைக்க தொழில்நுட்ப இணைப்பில் காட்டப்பட்ட பாகத்தின் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காட்டர் பின் மூலமாக இணைச்சிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். இப்போ நம்ம இதில் முக்கியமான கொஸ்டின் பார்த்துருக்க நிமி கொஸ்டினில் நம்மளுக்கு படம் கொடுத்தது இதில் வந்து 141 கொஸ்டின் படம் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக அதிகமான கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸு முக்கியமாக நீங்கள் பார்த்து வச்சுருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.